ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் 130 மில்லியன் வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிற டைனோசருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு உயிரினத்தை பற்றி பார்க்க போகிறோம். எறும்பு. எறும்பை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. எறும்பு பனி பிரதேசத்தை தவிர பூமியில் இருக்கிற மற்ற எல்லா இடத்துலையுமே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய தன்மையுடையது. நாய்க்கடி வாங்காத ஆளுக கூட இருப்பாங்க, ஆனால் எறும்பு கடி வாங்காத ஆளுக ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். நமக்கு தெரிஞ்ச 2 வகை எறும்பு. ஒன்று சிவப்பு எறும்பு கடிக்கும், கருப்பு எறும்பு கடிக்காது. இது மட்டும்தான். எறும்புகள் மொத்தமாக 20,000க்கு மேலே ஸ்பீஷியஸ் இருக்கிறதாகவும் அதில் 5.2% இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. எறும்புகள் சைஸில் சின்னதாக இருந்தாலும் குவான்டிட்டியில் ரொம்ப பெருசு. ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சராசரி 1 மில்லியன் எறும்புகள் இந்த பூமியில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எறும்புகள் மனுஷங்களான நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்துட்டு வராங்க. அது எப்படின்னா, எறும்புகள் வெளியில் கிடைக்கிற உணவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு அதோட புத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுவும் இல்லாமல் வெளியில் போய் நீட்டாக இலதலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சேம்பரில், புத்தில் ஒரு சேம்பரில் நீட்டாக ஈரப்பதமான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு அதன் மூலமாக ஃபங்கஸை உற்பத்தி பண்ணி அதோட உணவு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குது. இதனாலேயே எறும்புகள் மனுஷங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. நம்ம எப்படி ஆடு மாடை வளர்த்து அதோட பாலை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் எறும்புகள் ஆப் ஹிட்ஸுங்கிற இந்த அஸ்வினி பூச்சி அப்படிம்பாங்க. ஆப் ஹிட்ஸ் இங்கிலீஷில் அது பேர். அது செடிகள் எல்லாம் காணப்படும், அந்த கருப்பு வெள்ளையாக பூச்சியாக. அந்த பூச்சியில் ஒரு திரவம் வரும், ஹனி டியூஸ் அப்படி. அதை கலெக்ட் பண்ணி நீட்டாக எறும்போட குட்டிகளுக்கு ஃபீட் பண்ணும். எறும்பு வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தான உணவாக இருக்குது அது. எறும்புகளோட சமூக கட்டமைப்பு எப்படின்னா, காலனியில் எறும்புகளை 4 டைப்பாக பிரிக்கலாம். ஒர்க்கர்ஸ் ஆண்ட்டு, அப்புறம் சோல்ஜர்ஸ் ஆண்ட்டு, கிங்கு, குயின். ஒர்க்கர்ஸ் எறும்பு என்ன பண்ணுவோன்னா, மெயினாக அதோட வேலை என்னன்னா குயினை பராமரிக்கிறது, குயின் போட்ட முட்டைகளை பராமரிக்கிறது, அந்த குஞ்சுகளை பராமரிக்கிறது, அந்த புற்றை பராமரிக்கிறது, அவங்களுக்கு சேவை செய்கிறது மட்டும்தான் அந்த ஒர்க்கர்ஸோட வேலை. ஒர்க்கர்ஸ் தான் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இவங்க காலனியே இல்லை. சோல்ஜர்ஸ் எறும்போட பிரதான ஒர்க் என்னன்னா, வெளியில் போய் ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதும், புற்றை எனிமீஸ்கிட்ட பாதுகாக்கிறதும். அவுட்டர் ஒர்க் எல்லாமே சோல்ஜர்ஸ் பார்த்துக்கும். எறும்பு சைஸில் சின்னதாக இருந்தாலும் அது 50 மடங்கு அதை விட அதிகமான எடையை தூக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. எறும்புகளுக்குள்ளே கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னா, இப்போ ஒரு இடத்துல ஃபுட்டு இருக்குது, அதை மற்ற எறும்புகளோட கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா கெமிக்கல் கம்யூனிகேஷன் மூலமாக. கெமிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னா, எறும்போட பின்பகுதியில் ஒரு திரவம் சுரக்கும். அதை ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரும். எந்த எறும்பு ஃபுட்டை ஃபைன் பண்ணிச்சோ அந்த எறும்பு அந்த ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரும். அந்த கெமிக்கல் ஸ்ப்ரெட் ஆனது மூலமாக மற்ற எறும்புகளுக்கு ஸ்மெல் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த இடத்துக்கு போய் ஃபுட்டை கேதர் பண்ணிக்கும். எறும்புகளுக்கு மூக்கு இல்லை. மூக்குக்கு பதிலாக பாடியில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் சின்ன சின்ன துவாரங்கள் இருக்குது. அது மூலமாக அது ப்ரீத் பண்ணிக்குது. அதிர்வுகளை உணரக்கூடிய தன்மை இருக்குது. ஆண்டனா மூலமாக நீட்டாக அதிர்வுகள், ஆப்ஜெக்ட் என்னென்ன பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற அதிர்வுகளை நீட்டாக உணரக்கூடிய தன்மை எறும்புகளுக்கு இருக்குது. மழை வர்றதை பற்றி மனுஷங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எறும்புகளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ராஜா ராணி எறும்புகளுக்கு விங்ஸ் இருக்கும். இவங்களோட மெயின் இது என்னன்னா, இனப்பெருக்கம் செய்கிறது மட்டும்தான். ராஜா எறும்பு என்ன பண்ணுவோம்னா, வேறு காலனியில் இருக்கிற ராணி எறும்புகளோட சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும். இங்கே இருக்கிற ராணி எறும்பு என்ன பண்ணுவோன்னா, மழைக்காலம் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற ராணி எறும்பு வெளியில் பறந்து போய் வேறு ராஜா எறும்புகளோட இருந்து அவங்க மூலமாக கிடைக்கிற ஸ்பெர்ம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சு, ஸ்பெர்ம் பேங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சு, மழைக்காலம் டைம் வரும்போது இந்த ராணி எறும்பு அதோட புத்துல வெளியில் போய் வேறு காலனியில் இருக்கிற ராஜா எறும்பு கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணி
அந்த ஸ்பெர்ம்ஸை வச்சு அது காலனி ஃபார்ம் பண்ணி நீட்டாக முட்டையிட ஆரம்பிக்கும். அதோட லைஃப் டைம் ஒரு தாட்டி ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணிட்டா அதை ஃபுல்லாக வந்து முட்டையிடுறதுலேயும் குஞ்சு பொரிக்கிறதுலேயும் மட்டும்தான் அதோட கான்சன்ட்ரேஷனாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு 3 லட்சம் எக்ஸ் வந்து அது வந்து இடுமாமா. இந்த எறும்புகளோட லைஃப் ஸ்பேன் வந்து 4 வருஷம். இந்த எறும்புகளில் வந்து மனுஷங்களை மாதிரியே ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது. என்னெல்லாம்னா, எறும்புகள் வந்து மனுஷங்களை மாதிரியே அடிமைப்படுத்துகிற வேலையை செய்யும். அது எப்படின்னா, இப்போது எறும்புகள் வந்து அடுத்த புத்தில் போய் இருக்கிற முட்டைகளை எல்லாம் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க புத்தில் வச்சு குஞ்சு பொரிக்க வைக்கும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த எறும்புகளை வந்து அடிமையாக யூஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.